அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு 60 வருடங்களில் இல்லாத அதிசய அமாவாசை. இது அதிசயம், ஆனால் உண்மை. அந்த வகையில் மேசராசனையர்கள் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டிய 7 விஷயங்கள் என்ன, இதை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ஒரு அமாவாசையாக தான் இந்த ஆவணி அமாவாசை அமைகிறது. அந்த வகை இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்து கொண்டாடத்திற்குரிய மாதமாக கருதப்படுவதுதான் இந்த ஆவணி மாதம். மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்களும் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் பக்திமயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகளை, விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமைகிறது. இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை அமைந்துள்ளது. சூரிய பகவான் சிம்மராசியில் பயணிக்கும் மாதம்தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதத்தை தமிழில் மடங்கள் கார் என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள். அதாவது மழைக்காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் கருதப்படுகிறது. சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக கருதப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தை பொறுத்தவரை முதல் விசேஷமாக இந்த ஆவணி அமாவாசை அமைகிறது. அன்று இந்த 7 விஷயங்களை மறந்தும் செய்து விடாதீர்கள். அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த ஆவணி அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான ஒரு நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விசேஷங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை இந்த ஆவணி மாதம் எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபம் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும். அதனால் ஆவணி மாத அமாவாசை பிதோரி அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை என்பது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியத்தை தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை மேசராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அமாவாசையை தவிர்க்க அசைவத்தை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின்
ஆசைகளை பெற முடியும். இரண்டாவதாக என்ன விஷயத்தை தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும், எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் மூன்றாவதாக முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது. நான்காவதாக அமாவாசை அன்று கொண்ட கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகளை சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களில் நம்பிக்கையின்படி இந்த உணவுகளை அமாவாசை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கருதப்படுகிறது. ஐந்தாவதாக இன்றைய நாளில் அமாவாசை என்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிக அவசியம். இதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்வதிலும் செயல்களில் ஈடுபடுவது ஆகியன எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதுடன் பித்ருதோஷத்திற்கு ஆளாக்கிவிடும் என கூறப்படுகிறது. ஆறாவதாக அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ருதோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும், நன்மைகள் தரும். இது முன்னோர்களை வழிபடுத்துவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவர்களின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். ஏழாவதாக அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். இதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இது மகாலட்சுமி கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதுவரை ராசிக்கு நாளில் இருந்த சூரியன் இத்தருணங்கள்ல 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது, அதுவும் சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்துதுங்க. 5ஆம் இடத்தில் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவதால் அவர் ஆற்றல் கூடுகிறது. கோல்சார ரீதியாக சூரியனுக்கு அது நல்ல இடம் இல்லை என்றாலும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற நிலையில எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குழந்தைகள் சந்தோஷம் உண்டு. அதே போல் புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறும் என்றாலும் கூட இன்றைய நாளில் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.